ரதியக்கா அடுப்படியில் அக்கா இன்றைக்கி ரதியக்கா ஸ்டைலில் இன்றைக்கி கேரட் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். அக்கா எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு கேரட் அக்கா துருவி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இது ஒரு 20 போல் பாதாம் ஊற வச்சுட்டு உரித்து வச்சுருக்கிறேன், தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இது முந்திரி ஒரு 10 போல் வச்சுருக்கிறேன், அதுவும் ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதோ தூள் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். இதுக்கு மில்க் ஊற்றியே அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் மில்க் ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் 1/2 கிளாஸும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் அக்கா, மில்க் ஷேக்கு அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு. அந்த பாதாம் முந்திரி ஊற வச்சுருங்க, நைஸாக அரைப்பட்டுரும். இப்போ அந்த மீதி 1/2 கிளாஸ் பாலையும் ஊற்றிடுறேன். இது 3 பேருக்கு சாப்பிட்றதுக்குனால அக்கா இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் எங்களுக்கு, அதனால் அக்கா கொஞ்சம் பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கெட்டியாக இருக்கணும்னா அப்படியே சாப்பிடுங்க. இது 3 பேருக்கு 3 கிளாஸ் அளவு வரணும்னு சொல்லி அக்கா ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதான், மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஹெல்த்தியான கேரட் மில்க்கு ஷேக் ரெடி. இது 3 கிளாஸ் வரும், 3 பேர் அளவுக்கு அக்கா எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான், இதை நல்லா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மார்னிங் வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம், நீங்கள் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமும் குடிக்கலாம். ஹெல்த்தியான ஜூஸு. ஆஃபீஸ்க்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டா ஒரு 11-12க்குலாம் குடிச்சிடணும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு புளிச்சிடும்ல மில்க்கு சேர்க்குறதுனால. இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு ஹெல்த்தியான சத்தான கேரட் மில்க் ஷேக் இது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீக்லி 2 டேஸாச்சும் எடுத்துக்கணும் இந்த ஜூஸு, ரொம்ப ரொம்ப ஹெல்த்திப்பா. இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். 1 மினிட்டில் ரெடி ஆயிரும் இந்த ஜூஸு. தேங்க்யூ.